வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆஸ்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய மக்கள் ஆஸ்மானால அவதிப்படுறாங்க. ஆஸ்மானா என்னது? நுரையீரலில் இருக்கக்கூடிய மூச்சு குழாய்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி. அதாவது அந்த குழாய்களில் சளி கோர்த்துக்கிட்டு வீக்கம் அடைஞ்சு அதனால் இருமல், நம்ம மூச்சு வரந்த சிரமம், நெஞ்சு இறுக்கமாக இருக்கிறது, இது போல சில அறிகுறிகள் இருக்கும். என்ன செய்யலாம் இருக்கு? முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய மிளகை தூர போடக்கூடாது. சில பேர் பொங்கல் சாப்பிட்டா கூட அதில் கருவேப்பிலை மிளகை தூர போட்டுவாங்க. 4 மிளகு இருந்துச்சு அப்படின்னாக்கா பகைவர் வீட்லேயுமே உணவு இருந்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் பொங்கல் இருக்கக்கூடிய மிளகை நல்லா மென்று சாப்பிட்டாலே ஆஸ்மா நோய்க்கு நல்ல ஒரு தீர்வாகும். அதுபோல் நம்மளை மாதிரி ஆயுர்வேத மருத்துவத்தை கேட்டோம் அப்படின்னாக்கா கனகாசம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு, அது சாப்பிடலாம். அது என்ன செய்யும் அப்படின்னாக்கா பிராங்கோ டைலேட்டர் நியூகோலைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த மூச்சு குழாயை நல்ல விரிவுபடுத்தி, பிராங்கோ டைலேட்டர் விரிவுபடுத்தி அதில் உள்ள சளியை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் எடுக்கக்கூடிய மருந்துகள். வேற என்ன செய்யலாம்? ஆஸ்மானது விடுபடணும், தவிர்த்துக்கணும். என்ன செய்யலாம்? உடற்பயிற்சி. இன்றைக்கு உலக யோகா தினம் இல்லையா? நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுக்கணும். ஒன்று நடைப்பயிற்சி கொடுக்கலாம், இல்லை இப்போ விளையாடுற மாதிரி ஒரு சிறகு பந்து விளையாட்டு, டென்னிஸு, கிரிக்கெட்டு, ஏதாவது ஒன்று ஒரு வாரத்தில் ஒரு 5 நாளாவது விளையாடலாம். இன்னும் சிறந்தது என்ன அப்படின்னாக்கா யோகாவும் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் யோகா செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நல்ல நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கும். இன்னைக்கு நம்ம சுவாசம் மறந்துடுறோம். ஒரு சுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா நல்ல மெதுவாக ஆழமாக டீப் பிரீத்திங் சொல்றோம் இல்லையா? நுரையீரல் நல்ல விரிஞ்சு சுருங்கணும். யோகா பிராணாயாமத்துல இது சாத்தியம். அதனால தான் யோகா பிராணாயாமம் செய்யும் பொழுது ஆஸ்மா நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அது ஒரு பிரிவென்ஷன். நன்றி.